வணக்கம், இது வெற்றி வழிகாட்டி இங்கிலீஷ் ஃபார் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் பிரசன்ட் பை தீபிகா சக்திவேல். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது லெசன் 2 சப்ஜெக்ட் வெர்சஸ் ப்ரிடிகேட். ஓகேங்களா, சப்ஜெக்ட்னா என்ன, ப்ரிடிகேட்னா என்ன. ஸோ எக்ஸாம்ஸில் இன்னுமே இதெல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. பார்க்கலாம். வாட் மேக்ஸ் அ சென்டென்ஸ் கம்ப்ளீட்? ஒரு சென்டென்ஸை எது முழுமையானதா ஆக்குது? ஒன்று அதுக்கு சப்ஜெக்ட் இருக்கணும், இன்னொன்று ப்ரிடிகேட் இருக்கணும். ஸோ சப்ஜெக்ட்னா என்ன? ஹூ ஆர் வாட் த சென்டென்ஸ் இஸ் அபவுட். ஓகேங்களா, அதாவது அந்த சென்டென்ஸ் யாரை பத்தினது இல்லைன்னா எதை பத்தினது. ஓகேங்களா, ஸோ அதைத்தான் சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். ப்ரெடிகேட், வாட் இஸ் செட் அபவுட் த சப்ஜெக்ட். அந்த சப்ஜெக்டை பத்தி என்ன சொல்லியிருக்காங்க, இந்த யாரை பத்தினது அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த அந்த நபரை பத்தி என்ன சொல்லியிருக்காங்க அதைத்தான் ப்ரெடிகேட் அப்படின்னு சொல்றது. இப்போ எக்ஸாம்பிள், த சன் ரைசஸ் இன் தி ஈஸ்ட். இதுல யாரை பத்தி சொல்லியிருக்காங்க, சன்னை பத்தி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, சோ அப்ப அதுதான் என்னது, சப்ஜெக்ட். ப்ரெடிகேட் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ரைசஸ் இன் த ஈஸ்ட். என்ன சொல்லியிருக்காங்க அதை பத்தி, அது கிழக்குல உதிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ அப்போ சப்ஜெக்டா என்ன, ப்ரெடிகேட்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெளிவா கண்டிப்பா புரிஞ்சிருக்கும். ஓகேங்களா, சம்டைம்ஸ் த சப்ஜெக்ட் கம்ஸ் ஆஃப்டர் த ப்ரெடிகேட். நார்மலா பார்த்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா சப்ஜெக்ட் முதல்ல தான் இருக்கும். ஓகேங்களா, அதை டிஸ்கிரைப் பண்றது ஆஃப்டர், அதுக்கு பின்னாலதான் வரும். ஓகே, சரி. ஸோ ஆனா சில நேரத்துல என்ன ஆகும் அப்படின்னா, த சப்ஜெக்ட் ப்ரிடிகேட்க்கு அப்புறம் வரும். ஹியர் கம்ஸ் த பஸ், தேர் கோஸ் த பஸ். இதோ பஸ் சொல்லுவோம் இல்லையா, இதோ பஸ், இதோ பஸ். ஓகே, சோ அப்போ இதோ அப்படிங்கிறது இதுதான் என்னன்னா ப்ரெடிகேட். பஸ்ங்கிறது சப்ஜெக்ட். ஓகேங்களா, தேர் கோஸ் த பஸ், அதோ போயிட்டு பஸ். இப்போ பஸ் என்ன செஞ்சுச்சு அப்படிங்கிறது நம்ம முதல்ல சொல்லிட்டோம். ஓகேங்களா, சோ அப்போ சில நேரத்துல இந்த மாதிரி வரும். ஓகே, நெக்ஸ்ட், இம்பரேட்டிவ் சென்டென்சஸ் ஆஃபன் ஹைட் த சப்ஜெக்ட். இம்பரேட்டிவ்னா நான் உங்களுக்கு என்ன சொன்னேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒன்னு கமாண்ட் பண்றது இல்லைன்னா ரெக்வஸ்ட் பண்றது. சோ அப்ப அந்த நேரத்துல சப்ஜெக்ட் மோஸ்ட்லி கொடுக்க மாட்டாங்க. சிட் டவுன் அப்படின்னா என்ன அர்த்தம், உட்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தா நீங்க உட்காருங்க. அப்ப அந்த இடத்துல சப்ஜெக்ட் இருக்காது. யூ சிட் டவுன் அப்படின்னு சொல்ல முடியும். சிட் டவுன், அவ்வளவுதான். தேங்க் ஹிம், அவனுக்கு நன்றி சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம். அப்ப யூ தேங்க் ஹிம்னு சொல்ல முடியும். இந்த மாதிரி இருக்கலாம். ஓகேங்களா, சரி. சோ அப்ப இங்க ஒரு குவிஸ் டைம்க்கு ஒரு இது கொடுத்திருக்கேன். அக்ராஸ் த ஃபீல்ட் ran the deer. ஓகேங்களா, சோ அக்ராஸ் த ஃபீல்ட் ran the deer. ஓகேங்களா, மான் ஓடிச்சு. ஃபீல்டு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா வயல்வெளி, அதை கடந்து ஓடிச்சு. வாட் இஸ் த சப்ஜெக்ட் ஆஃப் த சென்டென்ஸ்? த சென்டென்ஸ்ல சப்ஜெக்ட் என்ன, and what is the predicate of the sentence? ஏது predicate? ஸோ இதை நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கண்டிப்பா போடுங்க. ஓகேங்களா, ஸோ நம்மளுடைய வெற்றி வழிகாட்டி சேனல், ஸோ கண்டிப்பா உங்களுடைய வெற்றிக்கு வழிகாட்டுற ஒரு சேனலா இருக்கும். நம்ம சேனல்ல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.